ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான முட்டை மசாலா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முட்டை மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, வாசனைக்காக ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை. இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். இப்போ இது பொரிய ஆரம்பித்தோன்னே பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதிலையே ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் கொஞ்சமாக கல் உப்பு, இப்போ இதிலையே 2 பச்சை மிளகாய் அந்த மாதிரி கீரி போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துட்டா போதும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த முட்டை மசாலாவுக்கான மசாலா மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் ஒரு 4 வரமிளகாய். நான் மிளகாய் தூள் சேர்க்கல, அதுக்காக வரமிளகாய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 4 பல் பூண்டு. இதை அப்படியே நம்ம தண்ணி சேர்க்காமல் அப்படியே குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். குறப்பாக அரைச்சி சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் மசாலாவுலையும் பூண்டு சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக. இப்போ இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதை அந்த மாதிரி நல்லா ஒரு லெவல் பண்ணி விட்டுறலாம். பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம முட்டையை இதில் சேர்த்துடலாம். நான் ஒரு 4 முட்டை சேர்க்க போகிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தூள் உப்பாக சேர்த்துக்கோங்க. நம்ம கல் உப்பாக சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கரையாமல் அங்கே இருந்துக்கும். இப்போ இதை நல்லா அந்த மாதிரி இது மாதிரி கலந்து விட்டுறலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு முடிக்கிறதுனா கூட நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே குறப்பாக அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை சேர்த்துடலாம். நம்ம மிளகாய் பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலா உங்களுக்கு நல்லா குறப்பாக அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா இந்த முட்டை மசாலா ரொம்ப சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி,
இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சுவையான மணமான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாதத்து கூடவும் சாப்பிட்லாம், சப்பாத்தி கூடவும் சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.